குருன்னு பேர் உண்டு சுவாமிக்கு, முருகனுக்கு. குருன்னா அவன் தான் குரு நமக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லா தெய்வத்தையும் சுவாமின்னு சொல்கிறோம்ல, ஆனால் சுவாமிங்கிற அந்த பதம் வந்து முருகனுக்கு தான் சொந்தம். அது மாதிரி இதில் பழனி வந்து ஒரு தனித்துவமான ஒரு அதிர்வு இருக்கக்கூடியது. ஏன்னா சக்தி மலை, சிவன் மலை ரெண்டையும் வந்து தோளில் சுமந்துக்கிட்டு தான் இடும்பன் வர்றான். நம்முடைய அந்த பாரங்களை எல்லாம் கொண்டு போய் அவன் காலடியில் இறக்கி வச்சு காவடியாக எடுத்துகிட்டு போய் நம்ம இறக்கி வைக்கிற போது அவன் அதை சுமக்கிறான். அங்கே ஆண்டி கோலத்தில் முருகன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தை. ஆனால் சின்ன குழந்தை எவ்வளோ ஒரு முதிர்ச்சியான ஒரு இது பாருங்களேன். நம்மளுக்கெல்லாம் வயதும் கூட 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 ஒருத்தர் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்கன்னா 2 நிமிஷம் உட்காந்து கேட்க நமக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது. என்னப்பா எனக்கு அதை விட 100 கஷ்டம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மனநிலையில் தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, பாலமுருகன் ஆனால் அந்த சின்ன குழந்தைகிட்ட நம்ம எல்லாரும் போய் நம்ம சுமையை கொண்டு போய் அவன் காலடியில் சேர்க்கிறோம். மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.